வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசாட்டி என்னெல்லாம் பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2025 என்னெல்லாம் பொங்கல் பரிசு பொருளாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகையை ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்த மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்மன்ற நீதிமதி பார்த்தீங்கன்னா மதுரை கிளை உத்தரவிட்டுறது. பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பார்த்தீங்கன்னா ரொக்கமாட்டு அது அவங்களுடைய வங்கி கணக்கில் தான் செலுத்தப்பட உள்ளதாட்டு தகவல் வெளியாகியுள்ளது. அதை எவ்வாறு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான தகவலை பார்த்தீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செயல் சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு, பணமும் அடங்கிய பரிசு தொகுப்பை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சில ஆண்டுகளாக தமிழக அரசு வழங்கி வருகிறது. பொங்கல் தயாரிப்பிற்கு சர்க்கரையை மக்கள் பயன்படுத்துவதில்லை. 2025 ஜனவரியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரையை பயன்படுத்துவதற்கு நாட்டு வெல்லத்தை வழங்க வேண்டும் சொல்லிட்டு செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு பொங்கல் பரிசாட்டி என்னெல்லாம் வழங்கிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி, சர்க்கரை, கரும்புடன் பணமும் அடங்கிய பரிசு தொகையாட்டு தான் வழங்கப்பட்டு வருகிறது. இனி பார்த்தீங்கன்னா 2025 இந்த தொகுப்பு வழங்கப்படும் போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாட்டு நாட்டு வெல்லத்தை வழங்க வேண்டும் சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதை உற்பத்தி செய்யும் விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரும்பு கொள்முதல் குறித்து தொகையை சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும். இதனாலே இடைத்தரகர்கள், அரசியல் குறுக்கீடு, கமிஷன் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். பரிசு தொகையை 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை திட்டம் போல ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கி கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்று தமிழக கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலருக்கு மனு அனுப்பினு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2025 பொங்கல் பரிசு தொகையை இனி கையில் வழங்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் தான் மாதந்தோறும் 1000 ரூபா போட்டு வராங்க. அதே போல் அந்த 1000 ரூபாயை பொங்கல் பரிசு தொகையை இதே போல் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இனி வருகிற 2025 பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் சர்க்கரை, கரும்பு, அதுக்கப்புறம் அது கையில் கொடுத்துருவாங்க. பணத்தை பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் செலுத்த அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.